பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து வீரத்தமிழர் முன்னணி வீர பெரும்பாட்டன் கோனேரிக்கொன் கோட்டையை மீட்கிற வரலாற்று பெரும் போரை செஞ்சி மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் தன்மானமிக்க தமிழ் மக்கள் பேரெழுச்சியாக பங்கேற்றிருக்கிறார்கள். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அமைதியா இருக்கு. அமைதியாரு, அப்பதான் நான் பேச முடியும். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சலசலப்பிற்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம். வீர தமிழ் புலிகள், அதிலையும் விடுதலை புலிகள் என்பதை
இங்கே தமிழரின வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் வியட்நாம் விடுதலை புரட்சியாளர் ஹோ சி மின் அவர்கள். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடரும் என்கிறான் ஹிட்லர். எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த எங்கள் உயிர் தலைவன், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பிக்கிறார். இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். என்னரும் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அந்த இனத்தின் வரலாறு தான் வழிகாட்டுகிறது. அதனால் தான் நாம் வேரை இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம். வீழ்ந்துவிட்ட ஒரு இனம் தன் வரலாற்றில் இருந்துதான் எழுச்சியுற வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மின வரலாற்றில் இருந்து எழுச்சியுற துடிக்கிறோம், மீள் எழுச்சி கொள்ள பாய்கிறோம். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் தங்களின் வரலாற்றை தாங்களே ஒரு நாள் எழுதுவார்கள் என்கிறார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி பன்னெடுங்காலமாக வரலாற்றிலே நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுதுவதற்கு துடிக்கிற காலம்தான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் காலம், பிரபாகரனின் பிள்ளைகளின் காலம். இங்கே நாங்கள் பழம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேற்றிக்கொள்ள. பழம்பெருமை என்பது எங்களுக்கான படிப்பினை. வரலாறெங்கிலும் எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய பெருமைகளை இழந்து நிற்கதியாக நிற்கிற தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் எங்களுடைய வரலாற்று அடையாளங்களை தேடி, எம்முடைய தொன்ம வேர் தேடி பயணிக்கிற போது நாங்கள் யார், நாங்கள் எது எதை இழந்திருக்கிறோம், எங்கு நாங்கள் வாழ்ந்தோம், எவ்விடத்தே விழுந்தோம் என்பதை அறிந்து தெளிர்ந்து உணர்ந்து நிமிர்கிற காலம்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் காலம். அந்த வரலாற்றின் தேடலில் மிக மிக முக்கியமான, மிக முதன்மையான பயணம்தான் செஞ்சி கோட்டை மீட்பு பயணம். என்னரும் தம்பி தங்கையிலே,
நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகளே, இங்கே சிறு பிள்ளைகளில் நாம் இருக்கும்போது நம்முடைய பாடத்திலே செஞ்சிக்கோட்டை தேசிங்கராஜா கோட்டை என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அப்படித்தான் படித்தோம். வந்து போன விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு சொந்தக்காரனாவது போல வந்து போனவன் எல்லாம் இது என்னுடையது என்னுடையது என்று உரிமை கொண்டாடினான். என்றைக்கு தேசிங்கராஜாவுடைய கோட்டை என்பதை சகித்தோமோ பொறுத்தோமோ அவனுடைய நீட்சியாக இன்று அதிகாரங்கள் இது மராட்டிய மன்னர்களின் இராணுவ தளம் என்று அறிவிக்கிறது. ஆனால் வரலாறு என்ன, திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது? பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன், அவனுடைய மகன் கிருஷ்ணகோன், அவனுடைய மகன் கோனேரிக்கோன், இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள். நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதிலே கடி அரண செம்பர், பதனஞ்செரியின், செஞ்சியர்கோன், கம்ப கலியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதியப்பா. அதிலே காவல் மதில்கள், காவல் அரணாக இருக்கிற மதில்கள், அதை கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய தூண்களிலே கட்டப்பட்ட செருக்கேறிய யானைகளை கொண்ட செஞ்சியர்கோன், செஞ்சிக்கோன், செஞ்சியை ஆண்ட செஞ்சியின் தலைவன் காடவன், செஞ்சியின் மன்னன் காடவன் என்றுதான் அது சொல்லுது. பல்வேறு ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆனந்தகோன் தான் இந்த கோட்டையை நிர்மாணித்தான் என்பதுதான் வரலாற்று குறிப்பு. இங்கே பிரச்சனை என்ன? தேசிங்கராஜா கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, மராட்டியன் கோட்டை என்னும் போதும் பேசாம இருந்து விட்டு, சீமான் வந்து இது கோனேரிக்கோன் என்னுடைய பாட்டனின் கோட்டை என்று சொல்லும் போது, இல்லை அது செஞ்சிக்கோன், செஞ்சியர்கோன், காடவன் கோன் என்று வருகிறது, அது வன்னியர் கோட்டை என்று வந்தால் எங்களுடைய நிலைப்பாடு அது கோனார் கோட்டை, வன்னியன் கோட்டை. ஆனால் எங்களுக்கு எங்களின் நிலைப்பாடு இது இல்லை, அந்நியன் கோட்டை என்பதுதான். அது கோனார் கோட்டையா இருக்கு, வன்னியன் கோட்டையா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பாட்டன், என்னுடைய இனம் முன்னோனுடைய வீரமிக்க எழுச்சி மிக்க அடையாளம் என்னுடைய கோட்டை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே குப்பத்திற்கு பெயர் இதே செஞ்சியிலே கோனேரி குப்பம் என்று இருக்கிறது, கோட்டைக்கு பெயர் தேசிங்கராஜா கோட்டை என்று இருக்கிறது. கிருஷ்ணகோன் அவன் ஆளுகையில் அவன் பெயரையே அந்த நிலப்பரப்பில் பெயரிட்டு அழைத்தான் என்பதால் தான் அது கிருஷ்ணகிரி என்று பெயரானது என்பது வரலாற்று குறிப்பு. 300 ஆண்டுகள் 1190 தொடங்கி 1270 வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் ஆண்டிருக்கிறார்கள். அது கோன் என்றால் அரசனை குறிக்கும். ஆனால் அந்த குறிப்பிலே ஆடு மேய்க்கும் இடையர்குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது. அதிலே தெளிவாய்க் கொள்ள வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். இந்த கோனேரி கோட்டையை மீட்பதால் கோனாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல. என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது. இது யாரு? இது எதுக்கு? இது இந்த வேலையை யார் செய்வா? இவன் எவனும் செய்ய மாட்டான். எவன் செய்வான்? வரலாற்றின் மகன், பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான். என அடையாளம் என்பது என்னுடைய முகம், முகவரி. என் அன்பு தம்பி தங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம்
தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார், வாழும் என்கிறார். ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை, என் தாய்மொழியை தொலைத்தோம், கண்முன்னே அழிய விட்டோம், எங்கள் அடையாளங்களை இழந்தோம், தொலைத்தோம், அது பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம், தான் தோன்றிகளாக திரிந்தோம். அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம். சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போனோம். இப்ப என்ன நடந்தது? திடீர்னு ஐயா மோடி அவர்கள் இதை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன? மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள், மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும். மான தமிழனுக்கு, மான தமிழன் மண்ணில் மராட்டியங்கோட்டை எதுக்கு இருக்கு? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? இங்க எதுக்கு வருது? எதுக்கு வருது? அது என்னது? இது நீ நுட்பமா பாரு, நல்லா கவனிச்சுக்க. இந்த கோட்டையை யுனெஸ்கோவுக்கு பரிந்துரைச்சது யாரு? இந்திய அரசு, தொல்லியல் துறை, ஐயா மோடி அவர்களின் அரசு. இதை கொடுக்கும் போது தடுத்திருக்க வேண்டியது யாரு? இவ்வளவு ஆவணங்களை எளிய பிள்ளைகள் நாம் திரட்டி அரை மணி நேரம் படமா காட்டும் போது அதிகாரத்தில் இருக்கிற திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு, இந்த அரசு இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் இல்லை, அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதார்த்தாலும் என்னது எதுதான் எதா இருந்தாலும் என்னது? இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான் நாங்க தான். ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா, கோட்டை உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இத கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம், திராவிடம், இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும், அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்வயப்படுத்திக் கொள்வது. அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும், இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன், கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால் பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது. எடுத்துக்குவான். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி, ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆளாயிருவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் அப்படின்னா சிவன் மாத்திக்குவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்தவார், என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், வேறங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அந்த பண்பாட்டு மீட்சி. ஏய், சும்மா அப்படி நின்னு கத்திக்கிட்டு போயிடறேன்னு நினைச்சுக்கிறாத. அப்ப நீ யாரு? யுனெஸ்கோ இந்த பக்கம் இருக்க, அது யாரு?
டேய் எனக்கு யாரு அப்பன்னு தெரியும்டா, அவன்டா பக்கத்து வீட்டுக்காரன், இவன் தான் அப்பன்னு சொல்றது. பெத்தவன் சொல்றான்டா, நான் தான் அப்பன், நீ யாரு? ஜூலியஸ் சீசர் சொல்றான், அடுத்தவன் எழுந்து உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று ஜூலியஸ் சீசர் சொல்றான். நான் ஆக சிறந்தவன், தமிழ் தேசிய இனத்தின் பெருமகன், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் யாரா? ஏய் நீடா இந்த ஒரு மோடி எடுத்து கொடுத்துருவாப்ல. இங்க இருக்கிற ஆளுகிட்ட கேட்டா, நம்ம மோடி பிரதமர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்யறது? உன்னோட ஒரு ஏக்கர் இடத்த எழுதிட்டு போயிட்டாருன்னு விட்டுருவே நீ? டேய், வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அரை அடி எடுத்துட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற பரதேசிய என் பரம்பரை அடையாளமடா, என் பண்பாட்டு கோட்டையடா செஞ்சு கோட்டை. அவன் எடுத்துட்டு போயிட்டா நான் விட்டுருவேன். நான் என்ன? மோடி சொல்லிட்டா மராட்டியன் ஓட்டுக்காக என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவித்தால் மான தமிழன் ஓட்டன் எப்படி வாங்குவேன்னு பாக்குறேன். எப்படி வாங்குவேன்? அவர் அறிவிச்சுருவாரு. இவரு கங்க்ராச்சுலேஷன், நம்மளுடைய ஆனரபிள் போஸ்ட்மேன் இருக்காப்ல இல்ல, ஒருத்தர் இருக்காப்ல, எல்லாத்துக்குமே கடிதம் தம்பி. அவரே எழுதி கீழே கையெழுத்து போடுவாரா தெரியாது, எவனா எழுதி விட்டுருவான். வாழ்த்துக்கள். யார் இவங்க அப்பம் தாத்தா விட்டு கோட்டை இல்லது, அதனால விட்டுருவாப்ல. ஏன் அறிவாலயத்தை கொடுத்துருவாரு யுனெஸ்கோவுக்கு, அறிவாலயம் மராட்டிய மன்னர்களின் அறிவாலயம், அது கொடுத்துருவீங்களா? பிரதமர் கொடுத்துட்டாப்ல. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரியன் இந்தியன் உன்னுடைய வரலாற்றை மறைப்பான், எடுப்பான், கொடுப்பான், திராவன் கூடவே இருப்பான். அவன் இந்த நிலத்தை நஞ்சாக்குகிற நச்சு திட்டங்களை, மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, ஸ்டெர்லைட், அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன், இந்த மாதிரியான நச்சு திட்டங்களை திணிப்பான், திராவிடன் பல்லை இழிப்பான். புரியுதா? உனக்கு புரியுது நினைக்கிறா? கச்சத்தீவை உன்னுடைய உடைமையை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொடுப்பான். யார்? இந்தியன், ஆரியன். இந்திய ரெண்டு வெவ்வேறு இல்லடா, ரெண்டு ஒண்ணுதான். அவன் கொடுப்பான், திராவிடன் தடுக்காது கூடவே நின்று ரசிப்பான். புரியுதா? இதனால் தான் நம்முயிர் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம் ரெண்டும் வெவ்வேறு அல்ல, கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவன் கொடுத்தா இவன் தடுக்காம சிரிக்கிறான். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். எப்படி இப்ப புரியுதாடா? இங்க ஒரே கோட்பாடு தான்டா, இந்தியம் திராவிடம் ரெண்டையும் வீழ்த்தக்கூட பேராற்றல் தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசிய புரட்சிகள் தான்டா. இங்க நல்லா கவனிச்சுக்க, நீ ஒன்னையும் பாரு, ஒன்னையும் பாத்துக்க. நீ இங்க பாரு, உனக்கு சொல்றேன் பாரு. திருச்சி விண்ணூர்தி நிலையத்துல ஒரு பிரச்சனை இல்லடா, ஒரு பிரச்சனை இல்ல. ஆனால் அந்த விண்ணூர்தி நிலையத்தை மூடிட்டு 3000 ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏரி குளங்களை எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்தி நிலையம் கட்டிக்காங்க. கட்டினா அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான். இந்த கோயில் என்ன கோயில்? திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம். அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு. இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும்னு நினைக்கிற? என்ன இருக்கும்டா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கு. தூக்குடா, அதான்டா என் அடையாளம். தமிழனின் பெருமையை வள்ளுவ பெருமகனார் தான். தூக்கிடுறோம். அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான். ஆனால் உன்னுடைய அடையாளம் எது? கோயில் வைக்கணுமா? எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும்? எந்த கோயிலை வச்சிருக்கணும்? தன் நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றா. உலகத்துல ஒரு கட்டடம் சொல்ற. உலகத்துல சொல்லு.
எப்படிடா இந்த கல்லை சாரங்கட்டாமல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற, உலகத்தின் தலை சிறந்த வியப்பு, அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயிலை நீ வைக்கிறனா எங்க வச்சிருக்கணும்? என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில வாசல்ல வச்சிருக்கணும். வைக்கல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை. என்ன பண்ணிருக்கணும்? இந்த வாசல்ல என்ன பண்ணிருக்கணும்? என்னுடைய பெருவுடையார் கோயில வச்சிருக்கணும். இல்லைன்னா என் கல்லணை வச்சிருக்கணும். ரெண்டும் இல்லாம திருவிழித்தூர் கோயில் வச்சிருக்கணும். வைக்க அவன் வச்சான், இவன் வாயை இழிச்சான். குட் குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா. ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா. ஏன்னு வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகும்டா. இப்பவே பல பேர் அழைச்சா, அண்ணா அந்த கான்ட்ராக்ட மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே அப்படி. இவங்க எல்லாம் பெரியவங்க, இங்க ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல, 2 ஏக்கர்ல தான் படுப்பாப்ல. உள்ள உள்ள படுத்து உருளாங்க போடுங்க. அப்படியே அப்படியே உருண்டு கடற்கரையில ராத்திரியா இருந்து தெரிச்சு அப்படியே வாக்கிங் போவாங்க போடுது. டே உங்களை எல்லாம்டா, டே செக்கிழுத்தவன் நாட்டுக்கு என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல, தூக்குல தொங்குனவன் எங்க படுத்திருக்கான்னு தெரியல. நான் டே நீங்களா உங்களை எல்லாம்டா, டே வேணாம்டா. இப்ப ரொம்ப கோவம் வருது. இப்பெல்லாம் அவன் சிக்கிருந்தான்னு வச்சுக்க, செத்தா நான் ஜெயிலுக்கு கொண்டிருப்பேன். என்னது என்னது டேய், இது என்ன தெரியுமா? பனங்காட்டு நரி சலசொலப்புக்கு அஞ்சாது, திராவிடர்களின் பொன்மொழி. அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. 2வது அவன் பனங்காட்டு நரி, நம்ம வன்னிக்காட்டு புலி. அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு. அங்க நாட்டுல பாட்டு, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா. பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு இருக்கும்போது பாட்டு ஓடுது. என்ன பாட்டு? என் ஜனமே என்னினமே இன்னும் என்ன மயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசல்லவா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன்னாச்சி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி, வீதி பூராம் பீகாரு போயிட்டா. அவன் என்னென்ன வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறான் நம்மள. ஒவ்வொன்னையும் பாரு, எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியேற்றினான் பாரு அவன். நீ வழிபாட்டு தலம் இங்க போனா, இப்ப அந்த கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் சிலை இருக்கு. நீ ஏன் கோயிலுக்குள்ள உன்னை போவிடல? போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கோன் கட்டியிருக்கான். எப்படி இருக்கு பாரு. அந்த வாசல்ல வச்சிருக்காண்டா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பலகை. அதுக்கப்புறமா யுனெஸ்கோக்கு சொல்றாண்டா மராட்டிய மன்னனின் இது படைத்தலம்னு. இதெல்லாம் கொழுப்பு தானடா, இதெல்லாம் கொழுப்பு தானே. ஏன்னா செட்டைய பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெற்று முழக்கம் அல்ல, வெற்று கூச்சல் அல்ல. 2026க்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். ரொம்ப நாளா நானா காதலிச்சிருந்தேன். போத் சைடு லவ் வருது. இல்லைன்னா ஒன் சைடா ஒருதலை ராக மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் அலைகள் ஒருதலை மாதிரி போகுது. அப்ப நீ இங்க பாரு, நல்லா கவனி, எப்படி எப்படி பண்றாங்க பாரு, எப்படி எப்படி பண்றான் பாரு. உனக்கு கோயில் என்பது வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல, அது வரலாற்று பேராவணம். உன்னுடைய வரலாறு அந்த கோயில்களின் மதில் சுவர்கள்ல தான் கல்வெட்டாக
நீ செப்பேடுகளிலே குறிக்கி வைக்கப்பட்டிருக்கு. உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறான். நீ கோயிலுக்குள்ள வராத தீட்டு, அது ஒரு கூட்டம். கோயிலுக்குள்ள போகாத, அது வழிபாடு சாமியை கும்பிடுறது முட்டாப்பைய வேலை, இது ஒரு கூட்டம். நீ வெளியேறிட்ட. வெளியேறின பண்ண உன் மொழியும் வெளியேறிடுச்சு, வேற மொழி உள்ள போயிடுச்சு. அப்ப மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் நீ ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டாய். அதனால நீ வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டாய், புறக்கணிக்கப்பட்டாய், நிராகரிக்கப்பட்டாய். உன்னுடைய வரலாறு என்பது என்ன? உன்னுடைய அரசியல் வரலாறு என்ன? என் உடன் பிறந்தானே, என்னரும் தங்கைகளே, தம்பிகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, உங்களுடைய சிந்தையை அழுத்தி பாருங்கள். உங்களுடைய வரலாறு, அரசியல் வரலாறு என்ன? என்ன? திராவிட இயக்க வரலாறு தான். இதுக்குள்ள சொல்லுவான் ஈவேரா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்கள். இப்ப ஐயா எடப்பாடி பேச்சு வரும்போது பாருங்க, புரட்சி தலைவர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இதய தெய்வம் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இதை தவிர ஒண்ணும் கிடையாது. பேர்தானவர்கள். உங்க கொள்கை என்னங்க? உங்க கொள்கை என்னங்க? இதுதான். அவங்களுக்கு என்ன? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவின் பேரருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவதாக. ஆமென். தமிழர் இன அரசியல் வரலாறு என்பதை நீ பாத்தீங்கன்னா, உன்னுடைய எல்லையை மீட்க போராடிய பெருந்தகைகள், உன்னுடைய தாத்தாக்கள் மார்சல் நேசமணியோ, நம்முடைய சிலம்பு செல்வர் தாத்தா மாப்போசியோ இல்ல. உன்னுடைய மொழி மீட்க காக்க போராடிய தனித்தமிழ் அடிகளார் தாத்தா மறைமல் அடிகளாரோ, முத்தமிழ் காவலர் தாத்தா கியாப்பே விஸ்வநாதமோ, தாத்தா அண்ணல் தங்கவோ கிடையாது. பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகன் தாத்தா சிவானந்தம் அவர்களோ, சிந்தனை சிற்பி தாத்தன் சிங்காரவேலரோ, இது போன்ற எந்த அடையாளமும் உனக்கு கிடையாது. இந்த நாட்டின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய நம்மளுடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாருடைய வரலாறு கிடையாது. நம்ம எல்லாம் படிக்க வைத்த பெருந்தலைவன் தாத்தன் காமராஜ் வரலாறு கிடையாது. தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தர் வரலாறு கிடையாது. இப்படி தமிழின முன்னோர்கள் எதுவும் நம் அடையாளங்கள் இல்லை. ஐயா ஈவேரா அவர்களிடத்தில் இருந்துதான் இவர்கள் தொடங்குவார்கள். இவர்கள் இதேதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையில் உன்னுடைய வரலாறு எங்கு தொடங்குகிறது? என் உடன் பிறந்தானே, நம்முடைய ஆதி தகப்பன் என்று நம்முடைய மொழியின் உயிர் எழுத்தை, ஆ என்ற எழுத்தை எழுத தொடங்கினானோ அன்று தொடங்குகிறது தமிழனுடைய அரசியல் வரலாறு. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய வரலாற்றின் தொடக்கம் இருக்கிறது என்பதை பார். இந்த பெருங்கடலுக்குள்ளே உலகிலே முதலில் கப்பல் ஓட்டியவன் நம்முடைய பாட்டன் அரசனுக்கு அரசன், பேரரசனின் பெருமகன் அரசேந்திர சோழன். இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு போர் கப்பலை இந்த நாட்டிற்கு பரிசு அர்ப்பணிக்க வந்த போது அவர் பேசிய பேச்சில் இந்திய நாட்டின் கடற்படையின் முன்னோடி அரசேந்திர சோழன் தான் என்று பதிவு செய்தது இருக்கிறது. அன்று இந்த நிலத்தில் ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். அப்படி என்றால் அந்த கப்பலுக்கு பேர் ஏன் அர்ஜுனா என்று வைத்தீர்கள், அரசேந்திர சோழன் என்று ஏன் வைக்கவில்லை என்று கேட்டேன். அந்த பதிவும் இருக்கிறது. எத்தனை வரலாற்று சுவடுகளை இவர்கள் திட்டமிட்டு மறைத்தார்கள், நம் நினைவிலிருந்து கடத்தினார்கள் என்பதை நீ கவனிச்சுக்கணும். இன்றும் என் அன்பு உடன் பிறந்தானே, நீ வல்லவாய் பட்டேலை படிப்பாய், உன்னுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க மாட்டாய். நீ சான்சிராணியை படிப்பாய், நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரை படிக்க உனக்கு வாய்ப்பில்லை. இப்படி திட்டமிட்டு நீ வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டாய். இதிலே இந்த கோட்டையை மராட்டிய மன்னர்களின் படைத்தளம், பயிற்சி களம் என்று எடுத்து யுனெஸ்கோவை அறிவிக்க சொன்ன நாட்டின் பிரதம அமைச்சர் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எதற்காக வந்தார்?
யாருடைய அழைப்பின் பேரிலே வந்தார்? காரணம் என்ன? இதை கொடுத்துவிட்டு தமிழ் மக்கள், பிரபாகரனின் பிள்ளைகள், தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், என் போன்ற பிள்ளைகள் கொதித்து எழுகிறார்கள் என்று அறிக்கை விட்டவர்கள் விறுவிறு என்று வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிற்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்திலே என் அருமை பாட்டன் அரசேந்திரன் கட்டிய நாகநாதர் கோயில் எங்கே? செங்கல் செங்கலாக பேர்த்து கீழே வீசியவன் எவன்? எவன்? யார்? அவன் வெட்டிய 16 கிலோமீட்டர் வீர நாராயணன் ஏரியை தூத்து போட்டவன் எவன்? அதை தூர்வாரி பராமரிக்க தவறியவன் எவன்? யார்? இதை பற்றி இந்த நிலத்தில் ஏன் ஒரு குரல் கூட எழவில்லை? இங்கே வந்த மாண்புமிக்க பிரதமர் மோடி அவர்கள், என்னுடைய பாட்டன்கள், உலகை கட்டி ஆண்ட பேரரசன்கள், கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவிய அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரன், இருவருக்கும் நான் சிலை எழுப்புவேன் என்று சொல்கிறார் என்றால், இத்தனை வருஷமா இந்த திராவிட புடுங்கிகள் புடுங்கினது என்னடா? புடுங்கினது என்ன? என்ன பண்ணிட்டு நீ? என்ன பண்ணிட்டு? இது யாருடைய நிலம்? யாருடைய இடம்? என் பாட்டனின் பாத சுவடுகள் பதிந்த இடம். அந்த இடத்துல நீ என்ன பண்ண? கட்டளை. பெருவுடையார் கோயிலிலே, பெருவுடையார் உடையாலூரிலே என் பாட்டன் ஒரு கூரை, மேற்கூரை கிழிஞ்சு இத்து உத்து போன கூரையிலே 4 குச்சிக்கு இடையில சாஞ்ச சிவலிங்கமா இருக்கு. அவனை அடக்கம் பண்ணிய இடம். நான் பொய் சொல்வேன்னு நினைக்கலாம், நீ போய் பார்த்து வா. சத்தியம் செய்து வந்தேன் அவன்கிட்ட. இருந்த பூசாரி சொன்னார், அன்றைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் தொடர்ச்சியாக என்னை சிறைப்படுத்திக் கொண்டிருந்த காலம் நான் போனேன். உடையாலூருக்கு போய் வழிபட போனேன். அப்போது என் தம்பி மணி செந்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க, இமாயின் எல்லாரும். பூசாரி என் கை பிடிச்ச அழுதாரு. அழுது இன்னும், நீ முறையிடு, நீ கோரிக்கை வெயி, உன் பாட்டனுக்கு ஒரு மண்டபம், நினைவு மண்டபம் கட்ட சொல்லு அப்படின்னு. நான் சிரிச்சேன். இந்த பயலுக்கு இதெல்லாம் தேவைதான், இவனுக்கு தேவைதான். இவன் உலகம் பூரா போய் படைய கட்டி அங்க போய் கொடியேற்றிவிட்டு எங்களை குடியேத்தாம விட்டு வந்துட்டான். எங்களுக்கு படையெடுத்து வந்தவன் கொடியேற்றி அவன் மக்களை புறம் குடியேற்றிட்டு போயிட்டான். விட்டு வந்துட்டான். பொழுதுபோக்கு போர் செஞ்சு விட்டு அவன் காலில் விழுந்தோடனே, ஆஹா சரி 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 நீ ஆண்டுக்கா கப்பத்தை மட்டுங்கிட்டு வரவா, பாய் பாய். யாரு? நம்ம பரதேசி தான். விட்டு வந்துட்டாப்ல. இங்க வந்து படுக்க இடம் இல்லாம குட்டி ஒரு மாதிரி கிடக்குறப்பல. அவங்க கட்டுல கோயிலுக்குள்ளே அவங்க சிலை இல்லடா, உள்ள வைக்க மாட்டான். வெளியில வச்சது யாரு தெரியுமா? வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. பெருவுடையார் கோயிலுக்கு போ, வாசல்ல வாட்ச்மேன் நிக்கிறாப்ல. யாரு? நம்மால் தான். அப்ப போகும்போது அவனுக்கு ஒரு உனக்கு தேவைதான்டா டேய், கோயிலுக்கு உள்ள கட்டிய பெருவுடையார் கோயிலை கட்டிய பெருமா மன்னனை வைக்கலடா, வைக்கலடா, வைக்கல. அந்த பெருமையை நம் பாட்டனுக்கு தரல. இவெல்லாம் சிலையை உள்ள வச்சு திறப்பாரு ஐயா கருணாநிதி நினைச்சுட்டான்டா. வெளியில வாசல்ல வச்சு திறந்து விட்டாப்ல. எதிர்த்த மாதிரி அண்ணா சிலை, இங்க நம்ம பாட்டன் சிலை. முன்னாடி உட்கார்ந்துருக்கான்ல, இப்படி ஒரு கூட்டம் இருக்கலடா, எல்லாத்துக்கும் கைதட்டி கஞ்சி குடிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குல்லடா. என்ன இவர் திறக்கலது காரணம் சொல்றாரு, மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க. இந்த ரைமிங்ல கைதட்டிட்டான்டா. தலைவர் பின்னிட்டார், முடிஞ்சிரா. இதிலே விழுந்தவங்க தான்டா அவங்க, இதிலே விழுந்தவன் தான். கடைசி அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன், 1000 வருஷம் காத்திருந்தவன் இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டானா? இவர்கள் கட்ட மாட்டார்கள், கட்டினால் செத்து போவார்கள். இப்ப மட்டும் உயிரோட இருக்காரான்னு கேட்காத, அவங்க பகுத்தறிவு அவ்வளவுதான். கட்ட மாட்டார்கள். இங்க பிரமதயத்துல அரசேந்திர சோழன் இதே மாதிரிதான் ஒரு சாஞ்ச சிவலிங்கம் இருக்கிறாப்ல. மேல போய் கூரைய பாரு, 2 இத்து உத்து போன ஓலை இருக்கு. டேய் நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேலடா, போய் பாரு. அவனுக்கு யார் பண்ணணும்? நம்ம தான் வந்து கட்டணும். அப்ப என்ன பண்ணுவான் இவன்? திட்டமிட்டு மறைப்பான். மோடி வந்து அரசேந்திரனுக்கும்
அருண்மொழி சோழன் நமது பாட்டனுக்கும் சிலை வைப்பேன்னு சொல்றதுக்கு கைதட்டுறான். நீ என்ன பண்ணுவ? நான் எங்க அப்பாவுக்கு 200 கோடியில் சமாதி கட்டுவேன், நான் ஈவேரா ஐயாவுக்கு சிலையா திறப்பேன், ஐயா கருணாநிதிக்கு திறப்பேன். டேய், இதாண்டா திராவிடன். இத்தனை ஆண்டுகள் நம் பாட்டனுக்கு ஒரு சிலை எடுக்காதவர்கள் தெருவுக்கு தெரு அவர்கள் அடையாளங்களை நிறுவினார்கள், திராவிட அடையாளங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. நம்மளை ஏன்டா எல்லாரும் எதிர்க்கிறான்? நீ ஒரு தடவை கேட்டு போற, நம்மளை ஏன்டா எதிர்க்கிறான்? தினந்திட்டு இருக்கானே ஏன்டா? என்ன நாட்டை 10 ஆண்டு 5 ஆண்டு ஆண்டு நம்ம கணக்கில்லாத ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சு மலைய மணல் அள்ளி வித்து கொலை செஞ்சு கொள்ளையடிச்சு சாராயங்காய்ச்சி வித்து ஏதாவது பண்ணமா? இல்ல. அப்ப ஏன் எதிர்க்கிறான்? இதையெல்லாம் நாம் வந்து விட்டால் செய்ய முடியாது, அதனால் தடுக்கிறான். ஒரே நேரத்தில் எதிர்ப்பான்டா எல்லாரும். ஏன்? நீ திராவிடன் சொன்னா இருந்திருப்பான், நீ இந்தியன்னு சொன்னா இருந்திருப்பான். நீ என்ன சொல்லிட்டா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிட்ட. நீ ஒரு வன்னியன், நீ ஒரு படையாச்சி, நீ பறையன், நீ நாடார், கோனார், செட்டியார், தேவர், கவுண்டர், முதலியார், பிள்ளை, உடையார் எப்படி சொல்லி இருந்தால் அருமை அருமை சிவன் நல்லா பேசுறான் இருப்பான். நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறிஸ்தவன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ப்ரொசீட். ஆனா நீ என்ன பண்ணிட்டா? நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள். பிரச்சனை ஆயிடுச்சு. என் உடன் பிறந்தானே, இங்க இந்துக்கு என்று அரசியல் இல்லை, இஸ்லாமியருக்கு ஒரு அரசியல் இல்லை, பாதுகாப்பான அரசியல் இல்லை, கிறிஸ்தவர்க்கு என்று ஒரு பாதுகாப்பான அரசியல் இல்லை, படையாட்சிக்கென்றோ பறையருக்கென்றோ நாடாருக்கென்றோ கோணாருக்கென்றோ கவுண்டருக்கென்றோ தேவருக்கென்றோ தனித்த பாதுகாப்பான பெருத்த அரசியல் இல்லை. இருந்தாலும் அது வெல்லாது. அது உரிமையை இழந்த அடிமை அரசியலாகத்தான் இருக்கும். ஆனால் எது உனக்கு பாதுகாப்பான அரசியல்? எது? மொழி இனத்திற்கான, தமிழ் பேரினத்திற்கான அரசியல் தான். இந்துக்கு, இஸ்லாமியனுக்கு, கிறிஸ்தவனுக்கு, படையாட்சிக்கு, பறையருக்கு, தேவருக்கு, கவுண்டருக்கு எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியல் இன அரசியல் தான். நீ வீட்டுல உழ வைக்கணுங்கிற, நான் நாட்டுல உழ வைக்கணுங்கிற. நீ ஒருத்தனுக்கு உழ வைக்கணும் வேணும் என்கிற, நான் ஊருக்கே உழ வைக்கணுங்கிற. இதுதான் இருக்கிறது. இப்ப புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற மோதல் தான் தன்னின பகை. அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே, மானத்திலே, கொடையிலே சிறந்து விளங்கிய ஒரு இனம் வீழ்ந்ததற்கு காரணம் தன்னின பகை. நீ உண்மையிலே யாரு? நீ உண்மையிலே எப்படிப்பட்டவன்? நீ எப்படிப்பட்டவன்டா? நீ உலகம் எல்லாம் மானுடர்கள் மானுட நேயம் தாண்டா பேசினான், தமிழன் மட்டும்தாண்டா உயிர்மை நேயம் பேசினான். என் தம்பி பாலமுரளி சொன்னவன், போர் வெறியர்களா, போர் நெறியர்கள்டா தமிழன். அந்த போர் நெறி அறத்தின் வழியில் நின்று போர் செய்த மாறவன் நம் உயிர் தலைவன் மாவீரன் பிரபாகரன் அவர்கள். அவன் முன்னவர்கள் அரசேந்திரன், அவன் முன்னவன் அருள்மொழி. எத்தனை நாடுகளை வென்றான், எந்த இனத்தை அதை அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு துளி செய்தி சொல்றான். ஏன்? தமிழனின் மாண்பு. உன்னுடைய பாட்டன் இருக்கானடா பாரி, 326 ஊர் அதை தன் குடிக்கு கொடுத்தான், பேர் வரல. 326 ஊரை தன் குடிக்கு கொடுத்தான், பேர் வரல. ஏறி வந்த தேரை ஒரு கொடிக்கு கொடுத்தான், உலகம் அவனை வள்ளல் என்று போற்றியது. மொத்த ஊரையும் தன் ஊரு குடிகளுக்கு கொடுத்தான். இந்த நீ வச்சுக்கன்னு அவனை வள்ளல்னு சொல்லல. ஒரு கொடிடா, முல்லை கொடிக்கு கொடுத்தான், தேரை கொடுத்தான், பார் போற்றியது வள்ளல். பாரியை வள்ளல் காரணம் பேசும் திறனற்ற உயிருக்கு கொடுத்தான்டா. அதனால் உயிர்மை நேயன் பாரி, உயிர்மை நேயன் பேகன், பேசும் திறனற்ற மயிலுக்கு கொடுத்தான். அந்த பரம்பரையில் வந்த நீ, அந்த பரம்பரையில் வந்தவன் நீ.
நீ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கிற. இப்ப நிறுவிடுவான். நீ பாரு, இப்ப நாளையில இருந்து வேலை நடக்கும். எப்படி இந்த ஆவண நிம்பாத்தில் இது மாதிரி பல ஆவணங்களை திரட்டி இந்திய தொழில் துறைக்கு யுனெஸ்கோவுக்கு அனுப்புறேன். நான் இந்த பார், திரும்ப பெறு, திரும்ப பெற்று, திரும்ப பெற்று. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஆட்சிக்கு வருவேன். வந்து என்ன பண்ணுவேன்? வாசல் அந்த பாரு கம்பஜா இவன் சிலையை நிறுவேன். அவங்க அப்பன் பேர் எழுதுவேன், கிருஷ்ண கோண. அவங்க பாட்டன் பேர் எழுதுவேன், யார? ஆனந்த கோண. எழுதி வைப்பேன். என் முன்னவர்கள் எல்லாம் எவன் ஆண்டிருக்கான், எந்தெந்த வருஷம் ஆண்டிருக்கான்னு கல்வெட்டு வைப்பேன். வச்ச பெரிய வளைவு வைப்பேன், கோனேரிக்கோன் கோட்டை. வச்சு என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் துணை காவல் நிலையங்களை போடுவேன். கையில என்ன பண்ணுவேன்? பெரிய துப்பாக்கிய கொடுப்பேன். இங்க உட்காரு, என் கோட்டைன்னு எவனா வந்தா போட்டு தோட்டாவ போட்டு செட் ஆயிரும். வந்த 100-200 கோடியை செலவழிச்சு புனரமைச்சு சீரமைச்சு பெரிய விடுதி, நட்சத்திர விடுதியா கட்டி அரசு விழாவை எடுத்து, கோயில் விழாவை எடுத்து, முக்கியமா இந்த ராஜ மண்டபம் பார்த்தல, அதுல அரசு முக்கியமான கூட்டத்தை நடத்துது. அமைச்சர் பெருமக்கள்லாம் கூடி அவசர ஆலோசனை. ஏடா அவன் மண்ணை உட்காரலாம், அவன் மயம் பேரம் உட்கார கூடாதா? என்ன இருக்கு செஞ்சு கோட்டைக்குல முக்கியமான டிஸ்கஷன். டேய், நான் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல. நீ என்னென்ன செய்யணும்? இது நம் பாட்டன் கோனேரிக்கோன் கோட்டை, மீட்க போடு ஒரு ஓட்டை, கொடு என்கிட்ட நாட்டை. அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை. ஜாலியா இருக்குல்ல? விளையாட்டா கொலை பண்ணிட்டாங்க. வரும் பாரு, நீ பாரு. இப்ப நீ பாரு, யாராவது மராட்டிய கோட்டைன்னு உள்ள வர சொல்ல பாப்போம். பேனா வச்ச கதை தான். தம்பி இங்க பாரு தம்பி, எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு. அந்த தளபதி பிரபாகரன் மகன் நான் தான். என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. அவ சைவம், எங்க அப்பத்தா சைவம். அவளுக்கு கிடாவட்ட மாட்டோம், கோச்சுப்பா. ஆனா நாங்க கறி திங்காம சாராயம் குடிக்காம செத்து போயிருவோம். எங்களுக்கு என்ன நடுக்கு வந்துடும், சாமி கும்பிடவே ஆசை வராது. அதனால வாசல்ல ஒரு சூலாயுதத்தோட ஒரு வேலையோட ஒரு கருப்பை வச்சிருப்பான். அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு வெட்டுவான் கிடாய. என் மயன் மாவீரனுக்கு 120 கிடாய போட்டோம். காது ஊத்து முடி இறக்கும் போது எங்க பாட்டி இந்த பக்கம் திரும்பி இருந்தா கருப்பு எங்களை பார்த்துருந்தான். போட்டா அடி பின்னிடுவான். அந்த வாசல்ல ஒரு கருப்பு நிக்கிறான்ல, அவன் யாரு வந்தான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. டேய், நான் தான் சொல்றேன், நீ இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிரு, இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டிரு, கட்டுப்பா. வாய்ப்பு இல்ல ராஜா. நீ என்னென்னமோ தான் பண்ணி பார்த்த, கடைசியா சரணடைச்சிட்ட. காலையில சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு கொடுக்குறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன். அத நாளே சொல்லியிருக்கலாம். பெரிய புத்திசாலி. ஏன்னா நான் முதலாளிகிட்ட வேலை செய்வேன், ஆனா செத்தா காசு கவர்மெண்ட் கொடுக்கும். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட அறிஞர்கள். அவனுக்கு என்னடா இருக்கு? அவங்க நாடாடா, அவங்க மொழியா, அவங்க அடையாளமா சொல்ல, அவங்க வரலாறா? இல்லை, நம்முடைய வரலாறடா, நம்முடைய பரம்பரை வரலாறடா. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தனா சோரம் போனார்கள். தமிழர்கள் தன்னின வரலாற்றை மறந்து சோரம் போனார்கள் என்று வரக்கூடாது. பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்தார்கள், தங்கள் இன வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்தார்கள். எழுச்சியும் கிளர்ச்சியுமாக எழுந்த அதிகாரத்தை கைப்பற்றி இழந்த நிலத்தை மீட்டார்கள், அடையாளங்களை மீட்டார்கள் என்ற வரலாற்று பதிவு வரணும். கொஞ்சம் நஞ்ச பெருமையாடா? அதெல்லாம் பேசுவானா திராவிடே? பேசுவானா? பகுரிலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. சிலப்பதிகாரம் பாடுறா நம்ம பாட்டை இளங்கோடிய பாடுறான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் படிமம் கொள்ளும்.
இளங்கோ சிலப்பதிகாரத்துல. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். இளங்கோ. சோழ நாட்டிலே பூம்புகாரிலே சோழ நாட்டிலே பிறந்து, பாண்டிய நாட்டிலே இறந்து, சேர நாட்டிலே தெய்வமானால் நம்முடைய பாட்டி கண்ணகி. இது காப்பியம், இது கற்பனை, எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆனால் என்னுடைய மூதாத இளங்கோ சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தரையும் இணைத்து ஒரு காப்பியத்தை எழுதினான். காப்பிய நாயகியாக கண்ணகியை வைத்து. இதை திராவிடர்கள், குறிப்பா ஐயா ஈவேரா, விபச்சாரி கதை என்கிற. இவங்களை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புடா. டேய், உன் வரலாற்றை கொச்சைப்படுத்தி வீழ்த்தியவர்கள் தான் அவர்கள். தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டால் தமிழ் தாய்க்கு 2 கொம்பு முளைக்குமா என்று கேட்டபோது நொறுக்கி எரிஞ்சிருக்கணும்டா. விட்டுட்டு வேடிக்கை பார்த்து உன்னுடைய கோட்டையை, டேய் என்னடா நீ காக்கிற இடத்தை தொட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போற, இவ்வளவு பெரிய கோட்டை நம்முடைய பரம்பரை அடையாளத்தை தொடுறான், எவ்வளவு விட்டு போ சொல்ற. இதுதான் நீ முதல்ல நல்லா கவனிச்சுக்க. அதிகாரமற்ற அடிமையாக தாய் நிலத்தில் நிற்கிறான். இது ஒரு சிக்கல் நிலைக்காத, ஒண்ணுமே நமக்கு பிரச்சனை தான். அதனால இந்த கோட்டையை நம்ம கைப்பற்றணும். இது போர் பிரகடனம். செஞ்சியர் கோன் ஆண்டுகான், பல்லவ மன்னன் ஆண்டுகான், காடவன் கோன் ஆண்டுகான். ஆனால் ஆனந்த கோன், கிருஷ்ண கோன், கோனேரி கோன் இவர்கள் தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கு. அதனால இந்த கோட்டை அது வன்னியங்கோட்டை, கோனார் கோட்டை, என்னுடைய கோட்டை, என் இனத்து கோட்டை, என் முன்னவர்கள் கோட்டை, எம் இனக்கோட்டை. எவனும் தொட முடியாது. இந்த பேத்து வச்சிருக்க செங்கல்ல மறுபடி கட்டம்பார், கட்டி தமிழனுடைய தொன்ம கட்டடக்கலை அப்படியே சிதையாம கட்டி அதை உயிர்ப்பிச்சு உலகத்தின் தலை சிறந்த அடையாளமாக நம்ம மாத்தலைன்னா பாச்சேரி. உலக அதிசயத்துல 7 வச்சுக்காயிடா. உலக அதிசயத்தின் முதல் அதிசயமே நம்முடைய பெருவுடையார் கோயில் தான்டா. ஆனா ஏன் அதை நிறுவதற்கு ஆள் இல்ல, கிளைம் சொல்லுவாங்க, அதை கேட்டு பெற உனக்கு அதிகாரம் இல்ல. அதனால இந்த கோட்டை மராட்டிய மன்னன் படைத்தலமா மாறுது. இப்போ புரியுதா? புரியுது இல்ல? இப்ப நம்ம வந்தவனை இதெல்லாம் கிழிச்சு போட்டு நம்ம வரலாறு நம்ம எழுதுறோம்டா. நம்ம வரலாறு நம்ம எழுதுறோம். அப்ப எப்படி அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள்னால அவன் சொல்றதெல்லாம் கையிட்டு கேட்டுக்கிட்டு 5க்கும் 10க்கும் 500க்கும் ஓட்ட போட்டு நின்றோம். அதுல ஒவ்வொன்னையும் நம்ம மீட்டுருவாக்கம் செய்யணும். நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, நம்முடைய கலை இலக்கிய பண்பாடு அழிஞ்சிருச்சு, நமக்கென்று எதுவும் இல்ல, நம்முடைய கலை இலக்கிய வடிவங்கள் இல்ல, எதுவும் நமக்கு இல்ல. உனக்கு அந்த பெருமை இருக்கா? கேரளத்து கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா சொல்றார், உலகத்திலேயே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவிலே தமிழர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். தங்கள் தாய்மொழியிலே உலகத்தின் ஆகச் சிறந்த இலக்கியங்களை, நம்மள மாதிரி இலக்கிய செழுமை கொண்ட வளமை கொண்ட ஒரு மொழி உலகத்தில் எவனுக்கிடா இருக்குது? அந்த மொழி உன் தாய்மொழி என்பதை நீ மறந்தாய். தமிழ் பேசுவது, படிப்பது, எழுதுவது எளிவென்று கருதினாய். உன் பொது புத்தியிலே ஆங்கிலம் அறிவென்று திணித்தான். ஆங்கிலம் லாங்குவேஜ், நாட் அ நாலேஜ் என்று சொல்லித்தர உனக்கு இல்ல. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல. பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் கூட பிரிட்டன்ல, அமெரிக்காவில ஆங்கிலம் பேசுவான். அவன் தாய்மொழி. அடுத்தவன் தாய்மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வியை நீ எழுப்பல. உன்னுடைய இலக்கியம், உன்னுடைய முன்னவர்கள் கற்றுத் தராத அறிவும் ஒழுக்கமும் வேற எந்த மொழியில் இருக்கிறது? எந்த மொழியில் இருக்கிறது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகத்தில் முதலாக சொன்னது உன் தமிழ்தான்.
பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று நேசிப்பை சொன்னது உன் தமிழ்தான், உன் தமிழ்தான். அதை நாம் மறந்தோம். அதனால் தாய் நிலத்திலே உயிரோடே இறந்தோம். இதான் நடந்திருக்கு. இனி அவன் தெரியாம சொல்லிட்டான், மராட்டிய மன்னனுடைய படைத்தலைமனை நீ இந்த பக்கம் வரமாட்டான். இல்லைன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மான தமிழ் மக்கள் இப்படி சாலை அடைஞ்சுக்கிட்டு நிற்பான் அவன் நினைக்கல. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஏதோ நாங்க தான் சொன்னேன் கேட்பான், கூட்டணி வை கூட்டணி வை வச்ச. நான் சொல்ல இந்த பாரு, உங்க ஆளுகள்லாம் சுதந்திரம் மாட்டார்களா அப்படின்னு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றோர் வேறொன்று கொள்வாரோன்றான் நம்முடைய பாட்டன் பாரதி. நம்முடைய தலைவன் என்ன சொல்றான்? சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுன்றான். அப்ப நமக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. இப்ப நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறது எதுக்கு? வரலாற்றின் பசி. எது? என் கோட்டை, என் கோட்டை தொட்ட அங்கே அங்கே சமாதி, உனக்கு அங்கே சமாதி. ஐயா சொல்லுவாரா, அவர் 2 வருஷத்துக்கு இருப்பாரு, அப்புறம் இந்த ஐயா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவரு எதே கோனேரி குறுங்கோட்டையா அது அப்படி வந்துருச்சா தெரியாது, அவருக்கு அது தெரியாது. ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்யறான்னா அது அந்த ஆட்சியாளரின் தவறு அல்ல. அப்ப யாருடைய தவறு? அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர வைத்த மக்களின் தவறுங்கிறான். இப்ப குற்றவாளி யாரு? நானு, நீ, நாம எல்லாரும் தான். அப்ப அந்த தவறை இனிவரும் காலங்களில் நாம் செய்யாத இருக்கணும், நாம் செய்யாத இருக்கணும். இனிமேதாவது தமிழ் இன மக்கள் அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்டு கிளர்ந்து எழணும், விழிப்புணர்வு கொண்டு எழணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. இப்ப நம்ம இந்த கோட்டை எங்களுடைய வீர பெரும்பாட்டன்களின் கோட்டை. ஆனந்த கோன், அவன் மகன் கிருஷ்ண கோன், அவன் மகன் கோனேரிக்கோன் கட்டிய கோனேரிக்கோன் கோட்டை 2015 மாயோன் பெருவிழாவிலே இதே பிரகடனத்தை இதே செஞ்சியில வச்சு நாம் செய்தோம். ஆனா அன்னைக்கு நம்மகிட்ட இவ்வளவு வலிமை இல்லை. 2016 தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அப்ப வெறும் 4.5 லட்சம் ஓட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சே. டே உலக வரலாற்றுடா 1.1 விழுக்காடுறா. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை. ஒண்ணு அழிஞ்சிருக்கும், எல்லாம் 1-2 சீட்டை வாங்கிட்டு யார் வீட்லயாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருந்து 2 சீட்டு கொடுப்பான். எஜம்மா கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரு ஆமா இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி. எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும், தலைவா எனக்கு வசனம் இல்லை, இல்ல என்னை தவிர்த்துருங்க, ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனா இப்ப நிறைய பேரு அவரும் சேர்த்தா மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான், நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா பேசமா கோச்சு பாரு, சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லயும் போட்டிடுற நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும். டேய், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலையும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பாத்துக்கிட்டே இருக்கு.
முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும். 7வது பெட்டியா, 4வது பெட்டியா, 8வது பெட்டியா. செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும். அவன் சின்னம்லாம் தேட வேண்டியது இல்ல. இந்த இருக்கு சீமா முஞ்சின்னு குத்திடுவான். அவ்வளவுதான் குத்திடுவான். அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாம இருப்பான். ஆனா நான் தான் இந்த கலப்பை வச்சு தீக்கிறாப்புல போட்டுருவான். அதுல என் பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றுல விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை. அதுல என்னன்னு விதைச்சவன் இன்னும் விதைச்சுக்கிட்டே தான் இருக்கான். அது முளைச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தளபதி. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, அப்படி கத்தாதப்பா. தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க டேய், டிவிக்க வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பான்னு சொல்லுங்க. அணில் குஞ்சு அடிப்பா, அணில் குஞ்சு. அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும். அப்ப பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா போய் கிளை ஏறி குச்சி கொம்புக்கு போ. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே குறுக்க வராது. அணிலே ஒரு மானை, ஒரு காட்டு எருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்குது? அதனால என்ன பண்றது? என்னப்பா சரி போப்பா அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணுது? யானை படுத்துட்டா எலி ஏறி விளையாடுமா. அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது. நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த 4 மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் என் பக்கம் திருப்பல. நான் பிரபாகர மகன்ல எனக்கு தூக்கம் வரல. அப்ப ஒரு முடிவெடுத்தேன், நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது. என்ன கேக்குறான், என்னன்னு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்க, தூக்கம் வரமாட்டேங்குது. அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது. போட்டு அவனை என்னைய அங்கு போய் நின்றுக்கவல, இங்கு போய் பண்ணிருக்கவல. பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு. அவன் தப்பிக்க முடியாது தம்பி. இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில. இதே மாதிரி நீ என்ற தப்பிக்க முடியாது. நான் எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு. இந்த வேலை கொடுப்பேன் பாரா. டேய் பள்ளிக்கூடம் எப்படி இருந்த பாரா, எப்படி நடத்தியும் பாரா, எப்படி இருக்கலாம். ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்குடா. நீ என்கிட்ட நகர முடியாது ராஜா. தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது. ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது. இதுக்கே கை துண்டை வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படை சரியா இருக்கும். தலைவனையே ஒரு படை வழி நடத்தின்னு வச்சுக்க விளங்காது. புரியுதா? ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படை நடத்தினான். அவன் மகன் ஒன்னும் கிடையாது. எனக்கு பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஆலோசகர், அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரே ஆள் தான். இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது. இந்த கோனேரி கோணு நான் தான். எல்லாம் நான் தான். அதனால நீ தப்பிக்க முடியாது. இங்க பாரு, இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் கவனம் வச்சுக்க. எப்படி வெடிக்கும், எங்க வெடிக்கும், எந்த இடத்துல வெடிக்கும், எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும். எனக்கே தெரியும். அரிக்கும்டா போயிட்டே வேலை எடுறா தூக்குடாங்க. இந்த பெரியாருன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அட்ரா போட
எப்படி அடிக்கிறது? உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதின்னு, அவனை வச்சாடுறான். அட்ரா டேய், இந்த மாடை தொடுறான், மாடை தொடுறான், ஆடு மாட்டை தொடரேன் பாடுறா. இப்ப பாடுறா, சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறான் பாரா, 23 கூட்டம் போடுறான் பாரா. செத்தானி உனக்கே பயம் வந்துடும், ஆஹா நம்மள முடிச்சுட்டாங்க பொறுக்கு. அவன் என்ன பண்ணுவா, வருவேன் நேரம் வருவேன், விளக்கு எங்கிருக்கோ அங்க விட்டில் பூச்சி வர்ற மாதிரியே. சீமா எங்கடா இருக்கான், அடி பீகாரி அடிச்சவன, ஐயோ சீமான கூப்பிடு, வீடு ஐயோ சீமான கூப்பிடு, நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு. ஓட்ட அவனுக்கு போட்டுறது, என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு, கண்ணீர் துடைக்க நானு, தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு, ஓட்டு மட்டும் அவனுக்கு. இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால விடுறதா இல்ல. நீ பாரு, நீயே பாரு, என்னடா அந்த ஆள் செய்யறாப்ல, எதை செய்யறாப்ல. அவன் மாடோட பேசிட்டு இருக்கான், அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான், யாரா இந்த ஆளு அப்படின்னு. தம்பி, நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி, நேத்து சுதந்திர தின பேருரை பிரதமர் பேசினதை பாரு தம்பி. தற்சார்பு பொருளாதாரம், கால்நடை விவசாயி, விவசாயியை கைவிடப்படாது, இதெல்லாம் யாரு? நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி, நம்ம ஸ்கிரிப்ட் தான். அங்க அங்க போகுது தம்பி, எப்படி அங்க வெடிக்குது பாத்தியா. அடுத்து மனு கொடுக்குறான், ஒன்னா வாரேன், ஒன்னா வாரேன். ஏடா டே, ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா பிரபாகரன் மகன். திரும்ப திரும்ப சொல்றேன், அண்ணாமலையார் மேல நீ ஆணையிட்டு நான் சொல்றேன், ஒரு ஓட்ட போடு, நாட்டை என்கிட்ட கொடு, அங்க எவனாவது வந்தான்னா சொல்லு. டேய், இந்திய கடலுக்குள்ள இதுவரை 840 மீனவனை சுட்டுருக்காண்டா. ஒவ்வொரு வாரத்துக்கும் 10 பேர் 5 பேர் 20 பேர் இந்த கைது பண்ணி கனிவுல விடுறான்டா. ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழீழ மண்ணில் நின்னான்டா. ஒரு மீனவனையாவது சிங்களம் தொட்டானாடா? தொட்டானா? இந்த இனத்தின் குலதெய்வம்டா, காவல் தெய்வம்டா பிரபாகரன். அவன் பிள்ளைகளடா நம்ம. ஓடுறா, நீ ஓடுறானாலே பாடுறா, ஓடுறானாலே பாரு. இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை, நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி, அது அண்ணாமலைஸ்வரர், அண்ணாமலை அருணாச்சலம், அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம், அப்புறம் சலம், அப்படி மாத்திருவான்டா, மாத்திருவான். கடைசியா எங்களுக்கு ஏமிச்சா அங்க நீ இப்பவே உங்க கோயிலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல, இப்பவே முடியல. அங்க என்ன பண்ணுவ, அப்புறம் என்ன பண்ணுவ நீ? அப்புறம் ఏమి చెప్తున్నారు, ఎక్కడ ఉన్నారు, ఇంట్లో ఉన్నారో లోపల ఉన్నారా, మీరు ఫోన్ చేస్తారా మీరుன்னு கேட்டா. அங்க போனோன்னா இது யாரு, சிவன், என்ன இவர் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, அவரு கன்வெர்ட் ஆயிட்டாருங்க. அவனை நம்ம தமிழனா ஏற்கல, இல்ல நம்மால தெலுங்கு நம்ம அதிரி போயிடுவான். அதுக்குள்ள தப்பிச்சுக்க. இந்த பாரு, பீகார் அடி வாங்கி சாகிறதுக்கு முன்னாடி அண்ணனை முதலமைச்சர் ஆக்கிடு. இல்லைன்னு வச்சுக்க, ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும். அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விரிச்ச, இங்க அண்ணன் துப்பாக்கின்னா உள்ளதுக்கு வச்சு போடுவான். அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு. நான் சொல்றேன்டா, கோனேரி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்றேன்டா, நம்மத மூதாதிகள் மேல ஆணையிட்டு சொல்றேன்டா. நீ நம்ப மாட்டேடா. அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு. ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவன் 2 மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கினான். கதை முடிஞ்சிடும். நீ ஒருத்தன் தமிழ் வெல்க தமிழ் வெல்கன்னு சொல்லிட்டு இருக்கான். எவன் உனக்கு தெரியும்? வலைவெளியில தமிழ் வெல்க, அவன் இந்திக்காரன். சீமான் தமிழ் வெல்கன்னு என் பேரு ஞாபகத்துக்கு பத்தி அவனுக்கு தட்சாலி வரானார். கவனத்தில் வச்சுக்க.
அதனால நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவுவது. உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தானே திராவிட வரலாறு அல்ல, ஈவேராவில் தொடக்கம் அல்ல, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னது பெருமைக்குரியது. அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல. உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா, அவர்தான் உன்னை படிக்க வைத்தார். அவரால் தான் நான் IAS IPS ஆனேன், அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள். இல்லை, எங்கள் தாத்தன் காமராஜ் தான் எங்களை படிக்க வைத்தான். அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம். அவன் ஊட்டிய அறிவு பாலில் தான் நாங்கள் IAS IPS ஆனோம், வழக்கறிஞரானோம், நீதிபதிகளானோம், அமைச்சர்களானோம், அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் எவனோ அவன் என்னோட நில், எனக்கு வாக்கு தந்து வலிமைதான். நல்லா கவனிச்சுக்கிறதா? நல்லா புரியுதா? நம்முடைய வீர பெரும்பாட்டங்கள் மான மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான். மானம் மறவன் மருதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன். எவனுக்கு மான தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில். உன் மண்ணை மீட்க, உன் மொழி இனத்தை காக்க, உன் நிலத்தின் வளத்தை காக்க, வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள. இதை தவிர வழி கிடையாது உனக்கு. உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை, என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை. நடு வயல்ல அடிச்ச முளைக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன். இந்த மாடு என்ன செய்யும்? எல்லாம் 4 வரப்பு நல்லா மேய்ஞ்சிட்டு முளைக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும். இப்ப நீ ஏடிமிக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட. எப்படி இருக்கா பெரியம்மா? இருக்கேன், அதுலயே தெரிஞ்சிருச்சு. ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டா. புதுசா ஒன்னும் ஆள போறது இல்ல. ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ். தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி, தமிழ் பேரின முன்னோர்கள் கொண்ட அறம் சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை வாழ்ந்தவர். ஒரு முறை வாழ்ந்தவர். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஒரே ஒரு ஓட்டு. எங்கடா நம்மால அந்த அருகாம்பர் கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டுல படுத்துற, நாட்டை என்கிட்ட கொடுத்துற, நிம்மதியா இரு. அதேதான் நான் சொல்றேன். அண்ணன் இருக்கேன் உனக்கு. நீ நடந்து போ, விழுகிற நிழல் உண்ணுதில்ல என்னது. நான் பின்தொடர்ந்து வருவேன். என்னை எங்க பூசாரி சொன்னாரு, எங்க அப்பத்தா காளிய போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான். குலதெய்வத்தை கும்பிட்டு போனா இங்க போனேன். எங்க பூசாரி அங்க ஓம் சுக்லாம்பரம்லாம் கிடையாது, எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல. அதான் யார் வந்திருக்கா பாருன்றப்ல. நம்ம பெரியமாட்ட சொல்லும்ல, யாரு வந்திருக்கா பத்தியா எடுத்துறாப்ல. யாரு வந்திருக்கா பத்தியா? உன் பேரன் சினிமாவுக்கு போறானா சீமைக்கு. சென்னை கிடையாது, சீமைக்கு போறானா. இந்த பாரு, காத்து கருப்பு அண்ட விடாம பிள்ளை கண்ணுக்களே வச்சு பாத்துக்க. கும்பிடுக்கடா, கும்பிடுக்கடா, இந்த திருநீர் பூசிக்க, உண்டியல்ல போடுறா, எனக்கு ஏதாவது போட்டு போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன். இப்ப காளியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா? அவன் வெறு காளி இல்ல, வீரமாகாளியினுடைய பேரன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, பாத்துக்க. என்னை சமாளிக்க முடியாதா, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
என்னை நீ உண்மையிலே துறை நீ சமாளிக்க முடியாது. ஏன்னா அறிவுபூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன். இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும். இவன் ஏமாத்த நினைப்பான், நான் அதை மாத்த நினைக்கிறேன். இவன் பதவிக்கு நிப்பான், நான் என் மக்களின் உதவிக்கு நிக்கிறேன். இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான், நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன். இவன் பணத்துக்கு வாரான், நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான், நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் வாழ பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரோம். ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. அதனால இந்த ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன். பிரபாகரன் மகன் கோனேரிக்கோன் கோட்டையை மீட்க இன்னைக்கு பிரகடனம் செய்கிறேன். பேரறிவிப்பு. ஒரு நாள் சென் ஜார்ஜ் கோட்டையிலே தமிழன் கொடி ஏறும், கோனேரிக்கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும். இது சத்தியம்டா. பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.